எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அண்மையில தாவேகா 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்தது. அதுல விஜய் தாவேகா தொடங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாரு. 1977ல தமிழ்நாடு மக்கள் கண்ணீர் துடைக்க எம்ஜிஆர் வந்தார், இப்பொழுது நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னாரு. இப்பவும் இந்த எம்ஜிஆர் விஜய் அந்த கம்பாரிசன் பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. எப்படி சார் பாக்குறது? எம்ஜிஆர் விஜய் கம்பாரிசன் பொருந்தாது. எம்ஜிஆர் வரும்போது ஒண்ணு தியாகராஜ பாதவர் களத்துல இல்ல. இன்னைக்கு ரஜினிகாந்த் 3 படம் 500 கோடிக்கு மேல வசூல் கொடுத்து ரஜினி தான் நம்பர் 1, ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். நீ பணத்தை கொடுத்து போலியா 4 பேரை வச்சு பொய்யா பண்ணிட்டு இருக்கிற. ஒரு படம் தான் விஜய்க்கு 500 கோடியை தாண்டி இருக்கு. சரி, சினிமா விடுங்க, அரசியலுக்கு வருவோம். அரசியல்ல எம்ஜிஆர் 55 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சிக்குள்ள இருந்து வந்தார். அவர் அதிமுக ஆதரிக்கும் போது திமுகவில் பொருளாளராக இருந்தார், நம்பர் 2வா இருந்தார். கலைஞர் முதல்வராகிறதுக்கு ஆதித்தனாரும் எம்ஜிஆர் தான் காரணம். அப்போ ஒரு முதல்வரை உருவாக்குனதுல அவருடைய பாப்புலாரிட்டி பெரும் பங்கு வகிச்சது. அவர் அந்த கட்சியை உடைச்சுக்கிட்டு வரார். அப்படி வரும்போது அவர் வெளியேறினதுமே கலைஞர் பதறிட்டார். நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் தான் வரணுன்ட்டார். அப்போ தோக்கதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டார். விஜய் பனையூர்ல 0% வரார். விஜய் ஒரு பொருட்டாட்டே ஸ்டாலின் கருதல்ல, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் சில இடங்கள்ல பொருட்டா கருதி இருக்கிறாரு. அதை தப்பு பண்ணிட்டாரு. கை இன்னமட்ட தான் இருக்கு, எங்கேயும் போகாதுங்கிறத ஒரு கருத்தை விஜய்கிட்டெல்லாம் காங்கிரஸ் போகுங்கிற மாதிரி தோற்றம் கொடுத்துருக்க கூடாது. பட் லீடர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அவரையும் நேசிக்கிறேன், அவர் கருத்தையும் மதிக்கிறேன், அவரை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாரு. ஒண்ணு. இதுல எம்ஜிஆர் திண்டுக்கல்ல இடைத்தேர்தல்ல நின்னார். இவர் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல நிக்கல. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு எடப்பாடி என்டிஏ அதையும் சேர்த்து விஜய கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாப்புலன்னு சீமான் அடிக்கிறாப்புல. அப்ப எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னார், 55 விழுக்காடு வாக்கு மேல பெற்றார். இங்க கோயம்புத்தூர்ல நின்னாரு, 38 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. அவர் கூட கூட்டணிக்கு கட்சிகள் வந்தாங்க. 77 மக்களவையில அவர் கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாங்க. அவரு காங்கிரஸுக்கு 15, எம்ஜிஆருக்கு 23 சம்திங். இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணி 36 இடங்களுக்கு மேல ஜெயித்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஒரு சீட்ல தோத்து, நார்வேல் சீட். மற்ற சீட்டெல்லாம் காங்கிரஸ் 14 சீட்டு ஜெயித்து, எம்ஜிஆரும் சென்னையில சில சீட்டுகள் தோத்தாரு. அடுத்தால எம்ஜிஆர் கருணாநிதி கம்பாரிசன்ல சென்னை மக்கள் எம்ஜிஆரோட கருணாநிதி தான் ஆதரிச்சாங்க. தஞ்சை மக்களும் கருணாநிதி தான் ஆதரிச்சாங்க. வன்னியர்கள் கருணாநிதி தான் ஆதரிச்சாங்க. பரையர் சமூகம் எம்ஜிஆர் ஆதரிச்சாங்க. இதுல நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு எம்ஜிஆரை கண்டு மிரண்டு கருணாநிதி பண்ண தப்பான அரசியல் தான் எம்ஜிஆர் விட 5 விழுக்காடு அதிகம் பெற்று கருணாநிதி ஆட்சிக்கு வர்றதை தடுத்தது. புத்திசாலித்தனமா கருணாநிதி அரசியல் பண்ணல. ஸ்டாலின் கருணாநிதியோட ரொம்ப புத்திசாலித்தனமா அரசியல் பண்றாரு. விஜய் 0% இருந்து வரார். சோ அந்த கம்பாரிசன் எதுவுமே பொருந்தாது, எதுவுமே கொஞ்சம் கூட பொருந்தாது, ஒட்டாது. இந்த புள்ளி வரத்தை வச்சுக்கிட்டு தான் டப்பாத்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருக்கு வாக்கு வங்கிங்கிறது முழுக்க திமுகவின் பிளவு வாக்கு வங்கி தான். கிள்ளியூர்ல திமுகவே கிடையாது. எம்ஜிஆருக்கு அதிமுக கிடைச்சது 3%. ஓசூர்ல திமுக பெருசா கிடையாது. அங்க முதல் இடம் காங்கிரஸ் மூப்பனாருக்கு கேண்டிடேட் 54% ஓட்டு. 2வது இடம் ஜனதா ராமச்சந்திர நாயுடு கேண்டிடேட் 26. அதிமுக 3வது இடம் 9 விழுக்காடு, திமுக 4வது இடம் 6 விழுக்காடு. அப்ப ஓசூர் போன்ற திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல எம்ஜிஆரே இல்ல. எம்ஜிஆருக்கு பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. எம்ஜிஆருக்கு எஸ்சி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. எஸ்சி மக்களுக்கு எல்லாம் ஓட்டு போட தெரியாது, பட் போட்டாங்க. ஏன்னா திமுக வன்னியர் கட்சி மாதிரி இருந்தது, வன்னியர் டாமினேஷன்ல இருந்தது. அது கொஞ்சம் எஸ்சி மக்கள் உதயசூரியனுக்கு போட்ட எஸ்சி மக்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு கொஞ்சம் ஆதரவு கூடுதலா கிடைச்சது. ஆனா வேளாளர் பெருமக்கள் மூப்பனாருக்கும் காங்கிரஸுக்கு தான் போட்டாங்க. அருந்ததியர் மக்கள் எம்ஜிஆருக்கு ஜாஸ்தி போட்டாங்க. கள்ள ரகமுடையார் கலைஞருக்கு ஜாஸ்தி போட்டாங்க.
பிரமலைக்கல்லர் மறவர் எம்ஜிஆருக்கு ஜாஸ்தி போட்டாங்க. அது நான் பராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லும் போது இதற்காகவா நாம காமராஜரை தோக்கடிச்சோன்னு எம்ஜிஆர் கேட்கவும், அங்க திண்டுக்கல்ல சல்லி குருசாமி தேவரை கொண்டது காமராஜ் பெயர், முனியாண்டி தேவரை கொண்டது காமராஜ், நாமெல்லாம் தெய்வமாக வணங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கொண்ட காமராஜ்னு பொய்யான புரட்டான ஒரு பரப்புரையை செய்தாங்க. அதுல எம்ஜிஆர் 5% ஓட்டு ஆண்டி காமராஜ் ஓட்டை எடுத்து ஜெயித்துட்டாரு. கலைஞர் 5% ஓட்டு குறைவாதான் அதுல வந்தது. சோ கலைஞருக்கு தவறு தான் எம்ஜிஆரை 5 விழுக்காடு இதுல வெற்றி பெற செய்தது. இதுல இதுல நாடார்கள் ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. முப்பனாரும் பாராவும் ஒன்னா இருந்திருப்பாங்கன்னா எம்ஜிஆரோட 5 விழுக்காடு ஓட்டு அதிகம் எடுத்தாங்க. முப்பனார் 20, பாரா 16. நீங்க எடுத்து பாருங்க, தட்டி பாருங்க. கடைசியா மலையாளிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைமை மலையாளிகள் தான். அவன் எம்ஜிஆர் கூட இது பண்ணி எம்ஜிஆர் 4 முனை போட்டியில தனியாட்சி வர்றதுக்கு உதவிச்சான். மும்முனை போட்டினா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது. இதுதான் எம்ஜிஆர் கைது. அவர் திமுகவின் பாகப்பிரிவினை. நீ எந்த கட்சியில இருந்த விஜய்? எந்த கட்சியை நீ ஆட்சி கொண்டு வந்த? யார சீஃப் மினிஸ்டர் ஆக்குன? ஓட்ட காட்டினா 30 லட்சம் ஓட்டுன்னு அண்ணா சொன்னாரு. நீ ஜெயலலிதா கிட்ட எதிராக மோடியை பார்த்து பல்ப் வாங்கிட்டு தோல்வியாளர் இல்ல. ஜெயலலிதா சாகிறது வரை பிறகு அரசியல் பேசாத தோல்வியாளம் இல்ல. உட்கார்றேன், எந்த தொலைக்காட்சியில் உட்கார்றேன், அத்தனையும் உண்மை. ஏதோ இவர் ஆதாரத்தை காட்டாங்களா, நான் ஓடிட்டான்னு ஒரு தம்பியை விட்டு ஜான ஆரோக்கியசாமி மோசடி பேர்வழிகள் நம்மளை பாக்குறான். அவ்வளவு உண்மை. எந்த தகுதியும் கிடையாது எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறதுக்கு விஜய்க்கு. தோல்வியாளர் விஜய். ஈரோடு விக்கிரவாண்டியில தோல்வியாளர் விஜய். ஜெயலலிதா கிட்ட தோத்து போய் அரசியலே அந்த அம்மையார் இறக்கும் வர பேசாத ஒரு விஜய். தனிநபர் விஜய். 0% விஜய். எந்த கட்சியிலும் இல்லாம வந்த ஒரு விஜய். ஒரு கட்சியில இருந்து 55 விழுக்காடு ஆண்டி காமராஜ் ஓட்டு இருந்த கட்சியில கலைஞருக்கு தப்பான வியூகத்தால 30 விழுக்காடு ஓட்டு எடுத்த ஒரு எம்ஜிஆர். சோ சம்பந்தமே இல்லை, பொருந்தாது. அவரும் ஒரு சினிமா ஹீரோ, இவரும் ஒரு சினிமா ஹீரோங்கிற தவிர அதுல எதுவுமே இல்லை. அரசியல் இல்லை. அதுல சும்மா ஊரை ஏமாத்ததுக்கு விஜய் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக போடக்கூடிய ஒரு நாடகம். காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி அம்மையாரு மதுரையில தான் பேசி முடிச்ச பிறகு எம்ஜிஆர் பேச சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மதுரையில தான் பேசி முடிச்ச பிறகு எம்ஜிஆர் பேச சொன்னாங்க. கூட்டணிக்கு 15 சீட்டு வாங்கிட்டு போனாங்க. பல நிரூபிக்காத விஜய் கிட்ட யாருமே கூட்டணிக்கு வரலையே. நீ என்ன பெரிய எம்ஜிஆர்? முதல்ல கட்சி பிளவு, 2வது கூட்டணிக்கு யாரும் வரல. 1000 உதாரணம் சொல்லலாம். டப்பா பணத்தை வாங்கிக்கிட்டு ப்ரொமோஷனுக்கா பிராண்டிங்கா பேசுறதுதான் விஜய் எம்ஜிஆர்ங்கிறது. விஜயகாந்த் சொல்லிக்கோ, கமலஹாசன் சொல்லிக்கோ, சீமான் சொல்லிக்கோ, சிரஞ்சீவி சொல்லிக்கோ, பவன் கல்யாண் சொல்லிக்கோ, ஏன் என்டிஆர்னு கூட சொல்லிக்கோ, தப்பு இல்லை. தமிழ்நாடு கான்டெஸ்ட்ல விஜயகாந்த், கமலஹாசன், சீமான், ராமதாஸ் படையாச்சு. அதாவது யாரையும் தலைவராக்காம தனி கட்சியா வந்தவங்க. அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை சொல்லிக்கோ. எம்ஜிஆர் சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அது பொருந்தாத உதாரணம். கொஞ்சம் கூட ஸ்நான பிராப்தி கிடையாது, சம்பந்தமே கிடையாது. பொய்யா புரட்டா ஒரு ப்ரொமோஷனுக்காக சொல்லக்கூடியதுதான் விஜய் எம்ஜிஆர் சொல்றது. சம்பந்தமே இல்லை. அதுக்காக எம்ஜிஆர் தான் எல்லாம், கலைஞர் ஒண்ணும் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. கலைஞரும் சிட்டியில எம்ஜிஆரை தோக்கடிச்சு காட்டினாரு. 80ல காங்கிரஸ் கூட்டணியில எம்ஜிஆரை தோக்கடிச்சு காட்டினாரு. கடைசியில சாகும் போது உள்ளாட்சி தேர்தலில் கலைஞர்கிட்ட தோத்துட்டு தான் எம்ஜிஆர் செத்தாரு. பட் சட்டமன்ற தேர்தலுங்கிறதுனால உயிரோடு இருக்கிறது வரை முடிஞ்சான்னு இந்த ஆதவர்ஜனா போன்றவங்களாம் கலைஞர் மேல வன்மத்திலையும் காட்புணர்ச்சியிலும் பேசிட்டு தெரிவாங்க. இது காங்கிரஸ் அதிமுக கூட்டணியையே சிங்கிள் ஹேண்டடா கலைஞர் உள்ளாட்சி தேர்தலில் தோக்கடிச்சு காட்டினாரு. இதே கிறிஸ்தவ மதவெறி அடைக்கல் ராஜிக்க சொந்தக்காரிங்க ஏதோ ஒரு லேடி எம்எல்ஏ சம்திங் எல்ஸ், அவங்கள பாலகிருஷ்ண பிள்ளைன்னு ஒரு வெள்ளாளர், இந்து வெள்ளாளரை விட்டு திருச்சியில தோக்கடிச்சு காட்டினாரு கலைஞர். எம்ஜிஆர் காங்கிரஸ் கூட்டணி கேண்டிடேட்டா இதே திருச்சிக்குள்ள. சோ கடைசியா எம்ஜிஆரும் கலைஞர் சந்திச்ச உள்ளாட்சி தேர்தலில் கலைஞர் தான் பெரிய வெற்றியை பெற்றார். எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள்ள வாக்கு வித்தியாசமே 5% தான். அது தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலையும் ஜாதி அரசியல்ல கலைஞர் தப்பு பண்ணத அதுல களம் வர்றதுக்கு முன்னே பதறினால எம்ஜிஆர் ஏறி வந்தார்.
இதுதான் உண்மை. சோ விஜய்க்கு கம்பாரிசன் அவங்க சார்ந்த கம்பாரிசன் எல்லாம் பொருந்தாது. எம்ஜிஆர் வெற்றி பெறும்போது இருந்தது ஒரு 4 முனை கூட்டணி. அந்த மாதிரி தான் இப்போவும் களத்துல 4 முனை கூட்டணியா இருக்கு. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் ஒரு மேலிட பொருளாளரான பிரவீன் சக்கரவர்த்தியே தாவேகாவிற்கு 18% வாக்கு இருக்கிறதா ஒப்புக்கொள்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்பாரிசனா ஒரு சீமான் மீது உள்ள வன்மத்திலும் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் அந்த ஈழத்தமிழர்ல கொண்டு குவித்த காங்கிரஸ் சீமான் அடிச்சு விளையாடுறதுனால நிரூபிச்ச சீமான் ஓட்டை கேவலப்படுத்துறதுக்காக கற்பனையா ஏட்டு சுரக்காயா ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய கருத்து இது நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல, அவருடைய கருத்து, அவ்வளவுதான். வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு விஜய் சொன்னது கூட சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? சாத்தியம் இல்ல. அது எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டுன்னு திருமங்கலத்துல சரத்குமார் சொன்ன மாதிரி இதெல்லாம் கிளைம். உங்கள்கிட்ட கேண்டிடேட்டே கிடையாது. 214 போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்கு பிடிக்க மாட்டீங்க. நீங்க பார்ட் டைம் பொலிட்டிஷியன். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிக்கல, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தீங்க. இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னா 39 கேண்டிடேட் போட்டிருக்கலாம். விஜய் அவர்கள் கொள்கை ரீதியா பேசல, கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறி இருக்கிறாரு, ஒரு கல்ட் லீடரா இருக்கிறாரு. அதெல்லாம் அப்படியே வாக்கு வங்கியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சார்? விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு. இந்த கல்ட்னு சொல்லக்கூடிய ஜான ஆரோக்கியசாமி தான் 20 விழுக்காடு இருக்கு, 20 விழுக்காடு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு கெஞ்சி நாரிச்சுமான்ட்டேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னாரு. என்ன ஆச்சு? என்ன ஓட்டு இருந்து? ஒண்ணும் கிடையாது. நிரூபிச்சாதான் ஓட்டு. நிரூபிக்காதவனுக்கு ஓட்டுங்கிறது பிரச்சாரத்துக்கு பயன்படுமே தவிர ஒரு கட்டமைக்கு பயன்படுமே தவிர அது நிஜம் இல்லை. சார், நம்மளே பேசியிருக்கோம், விஜய் ஒரு போட்டி அதிமுகவை உருவாக்குவதற்கு தயாராகிறாருங்க. இப்போ அதிமுக எதிர்ப்பு அவருக்கு எந்த அளவுக்குல சார் கை கொடுக்கணும்? எம்ஜிஆர் பேரை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்த செங்கோட்டை மூலம் முயற்சி பண்றாரு. இது நாஞ்சில் சம்பத் மேல முயற்சி பண்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஊன்றுகோலா எடுத்து வராரு. களம் வரட்டு, ரிசல்ட் தெரியட்டு. விஜயகாந்த் ஜெயலலிதாவை கொஞ்சம் பலகீனப்படுத்தினாரு. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு எடப்பாடியை பலகீனப்படுத்தினாரு. இவர் என்ன பலகீனப்படுத்துறாருங்கிறத ரிசல்ட்ல பார்க்கலாம். இப்போவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையா இருந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் காங்கிரஸுக்கு விஜய் ஆப்ஷனாவே இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை பல நிரூபிக்காத விஜய் எல்லாம் பைத்தியகாரன் தான் ஆப்ஷன் சொல்லுவான். ராகுல் காந்தி ஆப்ஷனா எடுக்கல தம்பி. அப்படின்னா விஜய் இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் விஷயத்துல ஸ்டாலின் மாதிரி அறிக்கை விட்டுருக்கணும். அந்த நேஷனல் கிராட் மேட்டர்ல அறிக்கை விட்டுருக்கணும். சும்மா இந்த நேரப்போக்குக்கு பைத்தியாரத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. பலம் நிரூபிச்சீங்கன்னா ஆப்ஷன். நீங்க 18 மக்களவை தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா அது மேட்டர். இது நிரூபிச்ச சீமான் மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் சில்லறத்தனமா பேசுற வேலை இதெல்லாம். ஆனா எடப்பாடிக்கு நிகராக இன்னைக்கு விஜயோடைய அந்த வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லப்படுது சார். சார் சொல்லலாம் சார், நிரூபிக்கலங்கிறதான மேட்ரு. ஏட்டு சுரக்கா காகித புள்ளி தானே சார். நீ என்ன 50 நிமிடம் கிளைம் பண்ணு, 100 நிமிடம் கிளைம் பண்ணு. தேர்தல் ஆணையம் சொன்னாதான ஓட்டு. சீமானுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன ஓட்டு. இது 4 குப்பன்னு சொல்ற ஓட்டு. இது வேலைக்கு ஆகாது. இது நிஜம் இல்ல, இது கற்பனை, ஏட்டு சுரக்கா. நிஜமானாதான் அது ஓட்டு.